لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. وقال أيضا: إن إبراهيم كان أمة قانتا لله ولم يكن من المشركين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவில அருளும் நிகரில் அன்பும் கொண்ட ஒப்பற்ற இறைவனுக்கே ஒப்பில்லா புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் சங்கையும் கண்ணியமும் பொருந்திய ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த தீன் செழித்து வளர்ந்தோங்க காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் அங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக ஒரு சிறப்பான மாதத்தை அடைய பெற்று அந்த மாதத்தில் அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலினாலும் சிறப்பித்தும் சிலாகித்தும் சொல்லப்பட்ட நாட்கள் அடைய பெற்று அந்த சிறப்பான நாட்களிலேயே மிகச் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய குர்ஆனின் மூலமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொன்மொழியின் மூலமாக உலகத்தினுடைய நாட்களிலேயே மிகச் சிறந்த நாள் என்று சொல்லி காட்டப்பட்ட பெருநாளை நாம் கடந்திருக்கிறோம். அந்த பரக்கத்தான நாள் நம்மை விட்டு கடந்தாலும் கூட அதில் கிடைக்கிற அருள்பாக்கியங்கள் நம்மை விட்டு கடந்தாலும் கூட அது விட்டு சென்ற தனித்தன்மைகள், அந்த சிறப்பான நாட்களில் எழுந்த சிந்தனைகள், அந்த தியாக திருநாளின் வரலாறு நமக்கு ஊட்டிய உணர்வுகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நீடித்து நிலைத்து இருக்க வேண்டியவை என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்வு அந்த நாட்களில் மாத்திரமல்லாது வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் இறைவனுக்காக எப்படி அமைய வேண்டும் என்பதை நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அவர்களை சொல்ல சொல்லி அவர்களின் மூலமாக நீங்கள் எப்படி எனக்கு பணிய வேண்டும், என்னுடைய கட்டளைகளுக்கு எப்படி செவிசாய்க்க வேண்டும், உலகத்தில் உள்ள உங்களுடைய செயல்பாடுகளும் சரி, உலகத்தில் நீங்கள் ஆற்றுகின்ற மறுமையினுடைய செயல்பாடுகளும் சரி, யாருக்காக வேண்டி இருக்க வேண்டும், எந்த எண்ணத்திற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்கிற படிப்பினைகளை எல்லாம், பாடங்களை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, அந்த வரலாற்று நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு உணர்த்தி காட்டுகிறார். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான்:
நபியே குல் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், இவைகள் முழுவதும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தை படைத்து பரிபாலித்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உரியது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிப்பதன் மூலம் உங்களுடைய தொழுகையும் சரி, அது போன்ற பிற வணக்கங்களும் சரி, வாழ்க்கையினுடைய எல்லா நற்காரியங்களும் சரி, நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையும் சரி, நீங்கள் இறக்கின்ற இறப்பும் சரி, இவைகள் முழுவதும் அல்லாஹ்விற்காக வேண்டி தூய்மையானதாக இருக்க வேண்டும். வேறு எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது, வேறு யாருக்காக வேண்டியும் உங்களுடைய செயல்பாடுகள் உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்வதின் மூலம், அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற படிப்பினையை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளை யாருக்காக அமைத்துக் கொண்டார்கள்? அந்த வரலாற்று நிகழ்வும் சரி, பெருநாளினுடைய வரலாற்று நிகழ்வும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா நிகழ்வுகளும் சரி எப்படி அமைந்திருந்தது என்பதை இன்னொரு வசனம் சொல்லி காட்டுகிற போது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ், நிச்சயமாக இப்ராஹிம் இருக்கிறாரே, அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு தனித்த சமூகம். ஒரு தனித்த சமூகம் ஆற்ற வேண்டிய பணியை, ஒரு தனித்த சமூகத்திற்கு இருக்க வேண்டிய ஆற்றலை அவர் பெற்றிருந்தார் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, காணித்தல் லில்லாஹி வலம் யகு மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். தன்னுடைய வணக்க வழிபாடுகளிலும் சரி, தன்னுடைய செயல்பாடுகளிலும் சரி, யாரையும் கூட்டாக்காதவர். வலம் யகு மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்கீன்களாக இருக்கவில்லை, இணை வைத்து வணங்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து சொல்கிறார். அவர் ஒரு தனித்த சமூகம். அவர் ஒரு மனிதராக இருந்தாலும் கூட அவர் ஒரு தனித்த சமூகத்தின் முன்மாதிரியாக இருக்கிறார். தன்னுடைய வாழ்வின் எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ்விற்காக வேண்டியே அர்ப்பணித்துக் கொண்டார். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரின் வாழ்க்கையின் மூலமாக, அவரை புகழ்ந்தாற்றுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்திற்கு கட்டளையிடுகிறார். நாம் அடிக்கடி இங்கே கேள்விப்படுவதை போல மனித சமுதாயம் பிறந்த நோக்கம் என்ன? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு ஒரு நோக்கத்திற்காக நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி வணங்குவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வை நோக்கியே மையம் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டியே செய்ய வேண்டும் என்கிற தூய நோக்கம் இருக்க வேண்டும், தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக சொல்லி காட்டுகிறார். இல்லை என்றால் உங்களுடைய செயல்பாடுகள் புறத்தோற்றத்தில் மாத்திரம் தொழுகையாக இருக்கும், வெளித்தோற்றத்தில் மாத்திரம் நோன்பாக இருக்கும், ஜக்காத்தாக இருக்கும், ஹஜ்ஜாக இருக்கும். உங்களுடைய நோக்கங்கள் மாறுபட்டு போய்விடுமானால், வேறு யாரையோ வேறு திருப்திப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக, பிறருக்கு காட்டுவதாக அமையுமானால், புறத்தோற்றத்தில் மாத்திரமே, வெளித்தோற்றத்தில் மாத்திரமே அவை வணக்கங்களாக இருக்குமே தவிர, அந்த வணக்கங்கள் இறைவனிடம் எதை பெற்று தர வேண்டுமோ அதை நிச்சயமாக பெற்று தராது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நீங்கள் செய்யக்கூடிய தர்மமாக இருந்தாலும் சரி, அது ஒரு காசாக இருந்தாலும் சரி, ஒரு குவியல் தங்கமாக இருந்தாலும் சரி, அவைகள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தை, அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை மாத்திரமே மையம் கொண்டிருக்க வேண்டும். வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியே தவிர நீங்கள் தான தர்மம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். எவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தான தர்மம் செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவன் எவ்வளவு தான தர்மங்களை செய்தானோ அதை பன்மடங்காக பெருக்கி தருவதற்கு அவன் போதுமானவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். எனவே உலகத்தில் நீங்கள் ஆற்றக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி, குறிப்பாக மறுமை சம்பந்தப்பட்ட இபாதத்துகளாக இருந்தாலும் சரி,
அவைகள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நோக்கியே மையம் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியே அவைகள் செய்யப்பட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். பெரும்பாலுமான ஹதீஸ் கிரந்தங்களின் ஆரம்பத்திலே இந்த ஹதீஸ் வருகிறது, இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்பாடுகள் யாவும் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அத்தோடு பெருமானார் நிறுத்தவில்லை. உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் என்று பொதுவாக பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். உங்களுடைய உலகத்தை சார்ந்த செயல்களோ அல்லது மறுமை சார்ந்த செயல்களோ என்று பெருமானார் தனித்து சொல்லாமல் பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள். எந்த செயல்களாக இருந்தாலும் அவைகள் முழுக்க முழுக்க எண்ணங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு மார்க்கத்தில் மிக உயர்தரமான அமலை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் யாவும் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எண்ணுகிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை, எவனுடைய பயணம் அல்லாஹ்விற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் இருக்கிறதோ அதை அவன் பெற்றுக் கொள்வான். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா இம்ரஅத்தின் யன்கிஹுஹா, யாருடைய பயணம் ஒரு பெண்ணை நாடியோ அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டியோ அமையுமானால் அவர் எந்த நாட்டத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவர் அதை பெற்றுக் கொள்வார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உலகத்திலேயே மிகப்பெரிய பயணம் எது? செய்யக்கூடிய பயணங்களில் எல்லாம் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான பயணம் எது? ஒரு நாட்டை விட்டும் அல்லாஹ்விற்காக வேண்டி வெளியே செல்வது. மனிதனுக்கு பலவிதமான பயணங்கள் அமையலாம், ஆனால் அந்த பயணங்களில் எல்லாம் மிக சிறந்த பயணம் எது தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் இந்த நாட்டை துறந்து செல்கிறானே, அதுதான் பயணங்களில் எல்லாம் மிக சிறந்த பயணம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார். அந்த பயணம் அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும். இந்த ஊர் நன்றாக இருக்கிறது என்பதற்காக, இந்த ஊரின் சூழ்நிலை நன்றாக இருக்கிறது என்பதற்காகவே, இந்த ஊரின் சூழ்நிலை கால சூழ்நிலை நன்றாக இருக்கிறது என்பதற்காக, இந்த ஊரில் சம்பாத்தியம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பயணம் அமையாமல் அல்லாஹ்விற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய பயணம் அமையுமானால், எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எந்த தூய்மையான எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பயணம் செய்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதோடு, உங்களுடைய பயணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லா எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அது தூய்மையை இறைவனுக்காக வேண்டி செய்கிறோம் என்கிற அடிப்படையை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்று விளக்கி தருகிறார். உதாரணமாக வீடு கட்டுவது என்பது, வீடு கட்டி வாழ்வது என்பது மனித இயல்புகளில் ஒன்று. அது குறிப்பாக பள்ளிக்கு பக்கத்தில் அமைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதே, மற்ற இடத்தில் வீடு கட்டி வாழ்வதை விட மிகச் சிறந்த எண்ணமாக இருக்கிறது. அந்த வீடு கட்டுவதில் ஜன்னல் வைப்பது என்பது வீடு கட்டுவதில் ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு. பெரும்பாலும் ஜன்னல் வைப்பது என்பது காற்று நன்றாக காற்றோட்டம் வீட்டுக்கு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அது அமையும். ஆனால் பள்ளிவாசலிலே கேட்கிற பாங்கு சப்தம் தெளிவாக நம்முடைய காதுக்கு வந்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமையுமானால் இயல்பான நிகழ்வு இறைவனிடத்திலே சந்தோஷத்தை பெற்று தருகிற நிகழ்வாக, இறைவனிடத்திலிருந்து நன்மைகளை அள்ளித் தருகிற நிகழ்வாக அது அமைந்துள்ளது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கம்மின் அமலின், எத்தனையோ செயல்பாடுகள் உலகத்தினுடைய தோற்றம் பெறுகிறது. எத்தனையோ செயல்பாடுகள் உலகத்தினுடைய தோற்றம் பெறுகிறது. சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், மனைவி மக்களோடு வாழ்கிறோம், அவர்களுக்காக சம்பாதிக்கிறோம், அவர்களுக்காக வேண்டி வேறு ஊருக்கு செல்கிறோம். இவைகள் எல்லாம் மனிதனுடைய இயல்பான நிகழ்வுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறது போல, கம்மின் அமலின், எத்தனையோ செயல்பாடுகள் யுத்தஸவ்வரு பிசூரத்தி துன்யா, உலகத்தினுடைய தோற்றம் பெறுகிறது. ஆனால் அவன் கொண்ட தூய்மையான எண்ணத்தின் காரணமாக மறுமையின் செயல்பாடாக மாறி போய்விடுகிறது என்று சொன்னார்கள்.
அது மாத்திரமல்ல, கம்மின் அமலின் எத்தனையோ அமல்கள் இருக்கிறது, எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கிறது, மறுமையினுடைய தோற்றத்தை பெறுகிறது. தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, தான தர்மம் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ அமல்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் மறுமையினுடைய செயல்பாடுகள். எத்தனையோ மறுமையினுடைய செயல்பாடுகள் தோற்றத்தில் என்னவோ மறுமையினுடைய செயல்பாடுகளை போன்றுதான் இருக்கிறது. ஆனால் அவைகள் கொண்ட அசிங்கமான எண்ணத்தின் காரணமாக உலகத்தில் செயல்பாடாக மாறி போய்விடுகிறது. உங்களுடைய தொழுகைகள் இறைவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று தருவதற்கு பதிலாக, அவருடைய திருப்தியை பெற்று தருவதற்கு பதிலாக, அவருடைய சந்தோஷத்தை பெற்று தருவதற்கு பதிலாக அதுவே அவருடைய கோபத்தை தெரிவிக்கக்கூடிய செயல்பாடாக மாறி போய்விடுகிறது. எனவே எண்ணங்களிலே தூய்மையாக இருங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அமல் செய்வது பெரிதல்ல, குர்பானி கொடுப்பது பெரிதல்ல, தர்மம் செய்வது பெரிதல்ல, நோன்பு பிடிப்பது பெரிதல்ல, இன்ன பிற அமல்கள் செயல்பாடுகள் செய்வது பெரிதல்ல. அவைகளை எந்த நோக்கத்திற்காக வேண்டி செய்யப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசிக்கிறார்கள். உலகத்திலே எந்த மார்க்கமும் இதை சொல்லித் தரவில்லை. உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர எண்ணத்திற்கு அழுத்தம் கொடுத்த மார்க்கம் உலகத்திலே வேறு எந்த மார்க்கமும் இருக்க முடியாது. உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனித்துக் கொண்டே இருங்கள். எந்த நோக்கத்திற்காக வேண்டி அது செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்காவிட்டாலும் கூட அல்லாஹ் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய பொருள்களையோ அல்லாஹ் பார்ப்பது இல்லை. தோற்றத்தில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை இருக்கிறது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். மாறாக அல்லாஹ் எதை பார்க்கிறான்? உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் பார்க்கிறான். அப்படியானால் என்ன பொருள்? உங்களுடைய உள்ளத்திற்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று பொருள். அதை மாத்திரம்தான் அல்லாஹ் கவனிக்கிறான். அது தூய்மையாக இருக்கிற பொழுது அது பன்மடங்கு நன்மைகளை, இறைவனுடைய சந்தோஷத்தை, இறைவனுடைய திருப்தியை உங்களுக்கு பெற்றுத் தருகிறது. அந்த எண்ணங்கள் மோசமாக போய்விடுமானால், அந்த எண்ணங்கள் அசிங்கமாக போய்விடுமானால், உலகத்தினுடைய பிரபலத்திற்காக வேண்டி வேறு ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அதை செய்யப்படுமானால் இறைவனிடமிருந்து மாறாக அது திருப்தியை தருவதற்கு பதிலாக கோபத்தை கொண்டு போய் விட்டு விடுகிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எண்ணத்தினுடைய விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எச்சரிக்கிறார்கள். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், மறுமையில் சிலருடைய தொழுகைகள் நிறுத்தப்படும். மறுமையில் தொழுகை போன்ற அமல்களை எடை போட்டு நிற்கின்ற தராசில் அவைகள் நிறுத்தப்படும். சிலருடைய தொழுகைகளை மூஞ்சியிலே தூக்கி அடிக்கப்படும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகத்திற்கு ஒளி தருவதற்கு பதிலாக, இறைவனுடைய சந்தோஷத்தை தருவதற்கு பதிலாக, அந்த தொழுகைகளும் இன்ன பிற அமல்களும் சொர்க்கத்தில் நுழைப்பதற்கு பதிலாக இறைவனுடைய கோபத்தையும் உங்களுடைய அமல்கள் உங்களுடைய மூஞ்சிலேயே பழைய கிழிந்த பாயை சுருட்டி வீசுவதை போல வீசப்படும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன வித்தியாசம்? அது வேறு ஒரு நோக்கத்திற்கு இருக்குமானால் அது பழைய பாயை சுருட்டி அடிப்பதை போல உங்களுடைய முகத்தில் வீசி எறியப்படும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் நாம் எல்லாம் மிகச் சிறந்த செயலாக விளங்கி வைத்திருக்கிற தொழுகை உட்பட மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவதில் முதலாக தொழுகையை பற்றி தான் கேட்கப்படும். அது சீராக செம்மையாக இருக்குமானால் மற்ற செயல்பாடுகள் எல்லாம் சீராக செம்மையாக இருக்கும். அது கெட்டு போய்விட்டால் மற்ற பொருள்கள் எல்லாம் கெட்டு போய்விடும், மற்ற செயல்பாடுகள் எல்லாம் கெட்டு போய்விடும் என்று எச்சரித்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தொழுகை உட்பட யாருக்காக வேண்டி இருக்க வேண்டும்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இருக்க வேண்டும்? யாரை வெற்றி கொள்வதற்காக வேண்டி இருக்க வேண்டும்? இறைவனை மையமாக இருக்க வேண்டும். இறைவனுடைய அந்த தூய்மையான எண்ணத்தை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா யுராஹி, எவன் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுகிறானோ
வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும். தொழுகை உயர்தரமான அமல். அந்த உயர்தரமான அமல் யாருக்காக வேண்டி இல்லாமல் யாருக்காக வேண்டி இருக்குமானால் அதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? எவர் ஒருவன் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுவானையானால் பக்கத்து அஷரக்க அவன் இணை வைத்து விட்டான் என்று சொல்கிறார்கள். தொழுகை என்பது இறைவனுக்கு இறை வைப்பதை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு செயல். குறிப்பாக சொல்ல போனால் இறைவனிடம் நம்மை நெருக்கி வைக்கின்ற ஒரு செயல்தான் தொழுகை. ஆனால் அந்த தொழுகை என்பது பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி இருக்குமானால் தொழுகையை மாத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் பிறருக்கு காட்டுவது பிரபலம் என்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்குமானால் அதுவே இணை வைப்பு என்கிற மிகப்பெரிய குற்றத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நோன்பு என்பது மிக உயர்தரமான அமல். தொழுகைக்கு அடுத்தபடியாக சில விஷயங்களை கவனிக்கிற பொழுது தொழுகைக்கு மேலாக நோன்பு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் ஒருவன் நோன்பு இருக்கிறானா இல்லையா என்பது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரமே தெரியும், வேறு யாருக்கும் தெரிய முடியும். எனவே இது ஒரு ரகசியமான அமல். இந்த அமலை அவன் பேருதலாக செய்கிற பொழுது அதற்குரிய கூலியை நானே கொடுத்து விடுகிறேன் என்றும், இன்னொரு ரிவாயத்துல அதற்குரிய கூலியாக நானே ஆகிவிடுகிறேன் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். நோன்புக்குரிய கூலியாக நான் கொடுக்கிறேன் என்றும், அந்த நோன்புக்கு கூலியாக நானே மாறி போய் விடுகிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் அந்த நோன்பு என்பது தூய்மையானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். எனவே அசிங்கமான, ஷரியத்திற்கு மாற்றமான, அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமான செயல்பாடுகளை கொண்டு நோன்பை உடைத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். உதாரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நோன்பு வைத்துவிட்டு 2 பெண்கள் பெருமானார் சமூகத்திற்கு வந்தார்கள். எங்களுக்கு வயிற்று வலிக்கிறது என்று சொன்னார்கள். பிரபலமான சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பெண்கள் இருவரையும் வாந்தி எடுக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். வாந்தி எடுத்ததற்கு பின்னால் அந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது? இரத்தமும் சில இறைச்சி துண்டுகளும் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இந்த மனிதரை பற்றி இவர்கள் புறம் பேசி இருக்கிறார்கள். அவர்களுடைய உடம்பில் சதை துண்டுதான் இங்கே வந்து விழுந்திருக்கிறது. அப்ப நோன்பின் கூலி இப்படி மாறி போய்விடுகிறது. பெருமானாருடைய காலம் என்பதனால் அந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் பல அதிசயங்கள், பல கொடூரங்கள் நம் கண்ணுக்கு காட்டப்படாமல் மறைத்து வைக்கப்பட்டது. பெருமானார் காலத்தில் நிகழ்வதை போலவே இயல்பாக நிகழ்ந்திருக்குமானால் நம்மில் பெரும்பாலானோர் எடுக்கிற வாந்திகளின் இரத்தமும் இறைச்சி துண்டுமாகத்தான் இருந்திருக்கும். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுடைய செயல்பாடுகள் முழுவதும் இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இருக்க வேண்டும். இறைவனை திருப்திப்படுவதற்கு பதிலாக வேறு யாருக்காக வேண்டி அவைகள் செய்யப்படுமானால் நிச்சயமாக மாறாக அது மாற்று பலனை தந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, புகாரியில் ஒரு ஹதீஸ், 3 நபர்களை அல்லாஹ் மறுமையிலே கூப்பிடுவான். ஒருவர் சிறந்த ஆலிம், மார்க்க கல்வியை கற்று மக்களுக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கிற ஆலிம். இன்னொருவர் இறைவனுடைய பாதையிலே போர் செய்யக்கூடிய ஒரு ஜிஹாத் வீரர், இறைவனுக்காக தானம் செய்த ஒரு செல்வந்தர். இவர்கள் 3 பேரையும் அழைத்து அல்லாஹ் கேட்பான், ஆலிமை பார்த்து மார்க்க ஞானத்தை பிறருக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தாலே உலகத்தில் அவரை பார்த்து அல்லாஹ் கேட்பான், எதற்காக வேண்டி இந்த காரியத்தை செய்தாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ், உன்னுடைய திருப்தியை நாடி அன்றி நான் இந்த காரியத்தை செய்யவில்லை. கூடியிருக்கிற அத்தனை கூட்டத்தை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுவான், அந்த கூட்டங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அவரை பார்த்து சொல்லுவான், நீ பொய் சொல்லுகிறாய், எனக்காக செய்யவில்லை. மக்களிடம் நீ சிறந்த உபதேசி என்கிற பெயரை பெற வேண்டும், சிறந்த பேச்சாளன் என்கிற பெயரை பெற வேண்டும், சிறந்த மார்க்க அறிஞர் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக செய்தாயே தவிர என்னுடைய திருப்தியை மையமாக கொண்டு நீ செய்யவில்லை. எனவே இவரை முகம் குப்புற நரகத்தில் இழுத்து தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு வீரரை கூப்பிடுவான், எதற்காக வேண்டி போர் செய்தாய்? உன்னுடைய தீனை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி
உன்னுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி என்பதற்காக வேண்டி இல்லை. நீ போய் சொல்லுகிறாய். மக்கள் உன்னை சிறந்த வீரன் என்று சொல்வதற்காக வேண்டி நீ போர் செய்தாய். எந்த கூலியை மக்களிடத்திலே நீ எதிர்பார்த்தாயோ அந்த கூலியை மக்களிடமே நீ வாங்கிக் கொள். உன்னுடைய பங்கு உலகத்திலேயே முடிந்து போய்விட்டது. இந்த உலகத்தில் உனக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. இவரை முகம் குப்புற நரகத்திலே இழுத்து தள்ளுங்கள். ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சரியான ஹதீஸ். ஒரு செல்வந்தரை அல்லாஹ் அழைப்பான். உன்னுடைய செல்வத்தை கொட்டி கொட்டி மக்களுக்கு கொடுத்தாய், எதற்காக செய்தாய்? இறைவா உனக்காக வேண்டி செய்தேன். இல்லை போய் சொல்கிறாய். மிகச்சிறந்த குடையாளி, மிகச்சிறந்த தர்ம சிந்தனையாளி என்று சொல்வதற்காக வேண்டி, மக்கள் உன்னை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ செய்தாய். உலகத்திலே நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட செய்யப்பட்ட உதவிகள் முழுக்க முழுக்க வீடியோ எடுக்கப்படுகிறதா இல்லையா? பரப்பப்படுகிறதா இல்லையா? இவைகள் எல்லாம் யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே செய்யப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி செய்யப்படுகிற செயல்பாடுகள் முழுவதும் இறைவனிடத்திலே எந்த விதமான நன்மைகளையும் பெற்றுத்தராது என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்களோ, ஒரு சில காலகட்டத்தில் அவர்களுடைய பாவங்களையும் கூட அவர்களுக்கு நன்மையாக மாற்றி தருவோம் என்று திருமறை சொல்கிறது. وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ وَهُوَ مُؤْمِنٌ فَلَا كُفْرَانَ لِسَعْيِهِ. எவன் நல்ல காரியத்தை وَهُوَ مُؤْمِنٌ ஈமானுக்கு நம்பிக்கை கொண்ட நிலையிலே அவன் செய்கிறானோ, அல்லாஹ்வின் மீது எண்ணம் கொண்ட நிலையிலே அவன் செய்கிறானோ, فَلَا كُفْرَانَ لِسَعْيِهِ அவனுடைய முயற்சி இறைவனிடத்திலே மறுக்கப்படுவது இல்லை. குர்பானியினுடைய விஷயத்தில் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மக்கள் ஹாபில் காபில் 2 பேரும் குர்பானி கொடுத்தார்கள். ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதற்காக வேண்டியே 2 பேருக்கு மத்தியிலே சண்டை வந்தது. உன்னை நிச்சயமாக நான் கொல்லுவேன் என்று சொன்னான். அப்படி நீ கொல்வதற்காக என்னை நோக்கி கையை நீட்டினாலும் உன்னை நோக்கி கொல்வதற்காக நான் கையை நீட்ட மாட்டேன் என்று அவர் சொன்னதாக திருமறை கூறுகிறது. கடைசியிலே யாருடைய புறத்திலிருந்து செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும்? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ, தன்னுடைய செயல்பாடுகளை யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஆக்கிக் கொண்டார்களோ, அவர்களுடைய செயல்பாடுகள் மாத்திரம்தான் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று திருக்குர்ஆனின் வழியாக அந்த 2 பேருக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கிறார். யாருடைய செயல்பாடுகள் தூய்மையாக இருக்கிறதோ அந்த தூய்மையான செயல்பாடுகளை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான் என்பது மாத்திரமல்ல, வாக்குறுதி கொடுக்கப்பட்டதை விட பன்மடங்கான லாபத்தை இந்த செயல்பாடுகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். ஒரு சில கட்டத்தில் அவர்களுடைய நன்மைகளை அவர்களுடைய பாவங்களை முழுக்க நாம் நன்மைகளாக மாற்றி தருகிறோம் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய செயல்பாடுகள் தூய்மையாக இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய செயல்பாடுகள் தூய்மையாக இருக்குமானால் நீங்கள் எந்தெந்த நன்மை செய்கிறீர்களோ அதன் மூலமாக பிரதிபலிப்பு அதிகமாக ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களுக்கு முன்னர் இருந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் சத்தியம் செய்தான், நிச்சயமாக நான் இன்று இரவிலே ஒரு தர்மம் செய்வேன். பிறருக்கு தெரியாமல் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இரவிலே கொண்டு போய் ஒருவருடைய கையிலே சில பொற்காசுகளை கொடுத்து விட்டு வந்து விட்டான். காலையில் மக்கள் பேசிக் கொண்டார்கள், இருந்திருந்து விபச்சாரிக்கு போய் கொடுத்திருக்கிறான் என்று பேசிக் கொண்டார்கள். அவனுக்கு வருத்தமாக போய்விட்டது. மறுநாளும் இப்படியே தர்மம் செய்வேன் என்று கொண்டு போய் ஒருவருடைய கையிலே கொடுத்து விட்டு வந்தான். மறுநாள் காலையில் மக்கள் பேசிக் கொண்டார்கள், இருந்திருந்தும் ஒரு பணக்காரனுக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்து விட்டான். மறுநாளும் தன் தவறை திருத்திக் கொள்வதற்காக வேண்டி தர்மம் செய்து விட்டு வந்தார். மக்கள் மறுநாள் பேசிக் கொண்டார்கள், போயும் ஒரு திருடனுக்கு தர்மம் செய்து விட்டான் என்று. கடைசியில் அந்த ஹதீஸ் எப்படி முடிகிறது? அவருடைய தூய்மையான எண்ணத்தின் காரணமாக, இறைவனுக்காக வேண்டிய செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் காரணமாக. நிறைய பேர் இப்படி யோசிப்போம், தெரியாம தானே கொடுத்தோம், இருட்டு தானே கொடுத்தோம், அது எவன் கையில போய் சேர்ந்தா என்ன, அல்லாஹ் பார்க்கறானா இல்லையா அப்படிலாம் நம்ம பேசுவோம். ஆனா அவர் நாம் செய்த தர்மம் தவறான கையில போய் சேர்ந்து விட்டதே என்று பச்சதாபப்பட்டார். இறைவனுக்காக வேண்டிய மறுபடியும் செய்ய வேண்டும் என்று அவர் எத்தனித்தார். அவருடைய தூய்மையான எண்ணத்தின் காரணமாக, அவருடைய தூய்மையான செயலின் காரணமாக அல்லாஹ் என்ன மாற்றத்தை கொடுத்தான்? அந்த விபச்சாரி மனம் திருந்தி இறைநேச திரும்பியாக மாறிவிட்டார். அந்த கஞ்ச பணக்காரன்
திருடன் நல்ல வழியிலேயே சென்றான் என்ற அந்த ஹதீஸ் முடியும். எனவே உங்களுடைய செயல்பாடுகள் தூய்மையாக இருக்குமானால் அதனுடைய பிரதிபலிப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். இன்றும் கூட இத்தனை பேர் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே முஸ்லிம்கள் கண்ணியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? சஹாபாக்கள் செய்த தூய்மையான தியாகத்தின் விளைவை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் உபதேசிக்கிறோம், எத்தனையோ பேர் உபதேசிக்கிறார்கள். அல்லாமா இக்பால் அவர்கள் சொல்லி காட்டுவார், அல்லாமா கவிஞர் இக்பால் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களும் பகதாது மாநகரத்திலே பேசினார்கள். ஒரு நாளைக்கு பல ஜனாசாக்கள் விழுந்தது, மக்கள் சட்டையை கிழித்துக் கொண்டார்கள். அந்த தாக்கம் இன்று ஏன் இல்லை? இமாம் கஸ்ஸாலி அவர்களும் கல்வியை தானே இந்த உலகத்திலே சொன்னார்கள். இன்னும் உலகத்திலே கல்வியை சொல்லப்படுகிறது. அவர்கள் கல்வியிலே ஏற்பட்ட தாக்கம் இந்த உலகத்திலே உங்களுடைய கல்வியிலே ஏன் ஏற்படவில்லை? அவர்களுடைய உரையின் தாக்கம் மக்களுடைய உள்ளத்திலே செல்வதை போல உங்களுடைய உரையின் தாக்கம் ஏன் மக்களுடைய உள்ளத்திலே செல்வதில்லை? அன்று அவர்கள் இறைவனுக்காக பேசினார்கள், இன்று இறைக்காக பேசுகிறார்கள் என்று முடித்தார்கள். அதுபோன்று நம்முடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க உலகத்தினுடைய தோற்றம் பெற்றாலும் அது எண்ணத்தின் காரணமாக மறுமையினுடைய செயல்பாடாக மாறி போய்விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு இணங்க, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய புறத்தோற்றங்களையோ உங்களுடைய பொருள்களையோ உங்களுடைய பொருளாதார வசதி வாய்ப்புகளை பார்ப்பதில்லை. எந்த செயல்பாடுகளை நீங்கள் யாருக்காக வழி செய்யும்? இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். எந்த செயல்பாடு அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது? தூய்மையான செயல்பாடு மாத்திரமல்ல, நிரந்தரமாக எவன் செய்கிறானோ அவனுடைய செயல்பாடுகள் தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். சீசனுக்கு மட்டும், பெருநாளைக்கு மட்டும், ரம்ஜானுக்கு மட்டும், ஜும்மாவுக்கு மட்டும் வந்து போகக்கூடியவர்கள் அல்லாஹ் நிச்சயமாக நேசிப்பது இல்லை என்று பெருமானார் சொல்கிறார். அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அதுவமுஹா வயின் கல்ல. அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான செயல் எது தெரியுமா? எது நிரந்தரமானதாக இருக்கிறதோ அது குறைவானதாக இருந்தாலும் சரியே. நம்மள நினைக்கிறோம், நிறைய நோன்பு வைக்கணும், நிறைய தொழுகணும், நிறைய ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி அல்ல. இப்படி செய்தால் நன்மை என்பது வேறு விஷயம். ஆனால் செய்கின்ற செயல்பாடுகள் ஒரு பைசாவாக இருந்தாலும் கூட, 2 ரக்காத்து தொழுகையாக இருந்தாலும் கூட, அது நிரந்தரமாக இறைவனை மையம் கொண்டிருக்குமானால் அந்த செயல்பாடுகள் இறைவனுடைய திருப்தியை, இறைவனுடைய சந்தோஷத்தை தருவதோடு உங்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்கு அதுவே போதுமானதாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், செய்வன திருந்தச் செய். இஸ்லாத்தினுடைய பார்வையில் சொல்வானால் செய்வதை திருந்தச் செய் என்பதல்ல, செய்வன தூய்மையாக செய் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே நம்முடைய செயல்பாடுகளை யாவும் இறைவனுக்காக வேண்டிய இறைவனுடைய திருப்தியை மையமாக கொண்டே அமையக்கூடியதாக நாம் அமைத்துக் கொள்வோமாக. வல்ல நாயனான் அல்லாஹ் தஆலா பெரும் தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.